என்ன என்னக்கா சொல்றீங்க? தேவி அப்படியா பண்ணா? ஆமாதையா, பெரிய கூத்தாச்சு போ. அவ வாட்டுக்கு மீனை பிடிட்டு ஓடிட்டா. ஐயோ, அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்னத்த சொல்ல, இந்த மீன்காரன் பின்னாடியே ஓடனா அவன் நேரமா என்னவன்னு தெரியல. இன்னைக்கு மத்த மாமியார் வாசல்ல உட்காந்துருந்துச்சு. ஏற்கனவே அவன் மாமியா ஒண்ணுன்னா ரெண்டுன்னு சொல்லும். இவன் எந்த கூத்து பண்ணி வச்சானா அவன் புருஷன் வரவும் இவளை வீட்டை விட்டு துரத்தணும் செய்யணும்னு சொல்லி ஒரே சண்டை. கடைசி அந்த மீனை வாங்கினாலா இல்லையா? ஐயா, அந்த கொடுமையை ஏன் கேட்க? சும்மா வாங்கிட்டா கூட 250 ரூபாயில முடிஞ்சு போகும். மேல தூக்கிட்டு போய் சண்டையை போட்டு 250 ரூபா மீனை 500 ரூபா சொல்லி வாங்கியிருக்கா. அட கொடுமையே, இந்த மீனையா போய் 500 ரூபாய்க்கு வாங்கியிருக்கா? ஆமா தானாக்கா, இந்த பெரிய பொண்ணு எங்க? ஐயா, ஏன் கூட தான் இருந்ததையா. கூடவே அவங்க அம்மா ஃபோன் போட்டுச்சா, இந்த வரையும் காண்டு போனா ஆளையே காணோம். இரு, என்னன்னு ஃபோன் போட்டு கேட்போம். ஹலோ பெரிய பொண்ணு. அப்படியே பெரிய பொண்ணு, இரு, நாங்க ஒரு 10 நிமிஷம் கிளம்பி வந்துடுறோம். என்னதானக்கா, என்ன விஷயம்? மூஞ்சி இவ்வளவு பிரைட்டா இருக்கு உங்களுக்கு? ஐயோ ஜெயா, நம்ம பெரிய பொண்ணா பொண்ணு பார்க்க வராங்களாம். ஏன் அப்படி தானாக்கா? வாங்க ஃபர்ஸ்ட் கிளம்பி போவோம். தனாக்கா, தனாக்கா, என்ன பண்றீங்க? சீக்கிரமா வாங்க, மணியாச்சு. நான் வந்துட்டு ஏன் ஒரு 5 நிமிஷம். என்னது அது? பெரிய பொண்ணு பொண்ணு பார்க்க வராங்களா இல்ல ஒண்ணு பார்க்க வராங்களா? நீ எதுக்கு இவ்வளவு மேக்கப் போட்டு வந்திருக்க? ஐயோ தனாக்கா, பெரிய பொண்ணை யார் பொண்ணு பார்க்கறாங்க என்னன்னு தெரியல. நம்ம வாட்டுக்கு ஏனாதான்னு போயிட்டு வந்தவங்க பெரிய இடமா இருந்தா என்ன செய்யறது? அதனாலதான் அதுக்கேற்ற மாதிரி நானும் கிளம்பி வந்துட்டேன். ஐயா அப்படியா? அப்ப கொஞ்சம் இருக்கையா, நானும் போய் நல்ல சேலை கட்டிட்டு வரேன். ஐயா அக்கா, நீ இந்த சேலையில அழகா இருக்கீங்க, வாங்க போவோம், மணி ஆயிடுச்சு. நம்ம எங்க நல்ல சேலை கட்டா இவ்வளவு விட அழகா இருக்குன்னு இருக்கு பொறாம. சரி வா போவோம். தன்னாக்காக்கு ஃபோன் போட்டு சொல்லி எவ்வளோ நேரம் ஆகுது, இன்னும் ஆளை காணோம். இப்படி என்னை ஒத்தையை நிற்க வச்சிட்டாங்களே. இவங்க வேறு அப்பப்போ காப்பியை கூடு மிச்சரை கூடுன்ட்டு சேவனின்னு வந்தவன் பார்த்தவன் போக வேண்டியதானே. அதை விட நம்ம உசுரம் வாங்கிட்டு இருக்காங்க. சை, வாங்க தானாக்கா, நான் எப்போ ஃபோன் போட்டு சொன்னேன், நீங்கள் எப்போ வாரீங்க? அது இருக்கட்டும்ல, இது என்ன சேலை? வெள்ளை கலர்ல நல்லா அழகா கலர் கலர் கட்டணுமாங்க. ஏன் தானாக்கா, இந்த சேலைக்கு என்ன குறைச்சலும் அழகா தானே இருக்கு. ஏய், அழகா தானே இருக்க, ஆனா பொண்ணு பார்க்கறவங்க வெள்ளை சேலை தான் கட்டக்கூடாது. போ, போய் வீரல வேற சேலை தான் கை கட்டு போ. இது தானாக்கா, நீங்கள் வேறு சும்மா இருங்க, எனக்கு சேலையெல்லாம் கட்ட தெரியாது. இதுவே எங்கள் அம்மா தான் கட்டி விட்டா. சரி இரு, நான் எனக்கு கட்டி விடுறேன். பாத்தியா இப்போ எவ்வளவு அழகா இருக்கேன்னு? போ போய் காப்பி ஊத்தி கொடு போ. ஐயா தானாக்கா, நீங்களும் வாங்கலேன், எனக்கு அவங்களை பார்த்தாலே பயமாக இருக்குது. இதோ கொல்ல கொள்ளக்கார மாதிரியே இருக்காங்க. ஐயா பெரிய பொண்ணு, நீ பயப்பட மாதிரிலாம் இல்ல, அவங்க நல்ல குடும்பம் தான், எனக்கு தெரிஞ்சவங்க தான். நீ பயப்படாம போன பின்னாடியே வாரேன். சரிக்கா, என் கூடயே வாங்க, தனியானே விட்றாதீங்கக்கா.